ஹலோ கிட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம தமிழில் பயிற்சி 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பயிற்சி 11 பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் உயிர்மெய் எழுத்துக்கள் கற்போம் பார்த்தோம். இப்போவும் அதுதான் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இருந்த கிளாஸில் குறில் ஆ வரிசை பார்த்தோம். இன்னைக்கு நெடில் ஆ வரிசை பார்க்கலாம். ஒரு உயிரும் ஒரு மெய்யும் சேரும்போது தான் ஒரு உயிர்மெய் எழுத்து பிறக்குது. அதாவது மெய்யெழுத்து உயிரெழுத்து இது ரெண்டும் சேரும்போது தான் ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்குது. ஸோ உயிர்மெய் எழுத்தில் குறில் எழுத்து நம்ம சேர்க்கும்போது குறில் எழுத்து கிடைக்கும். நெடில் எழுத்தை சேர்க்கும்போது நெடில் எழுத்து கிடைக்கும். இப்போ நம்ம நெடில் எழுத்தை சேர்த்து தான் எழுத போகிறோம். வாங்க எழுதலாம். இ கூட்டல் ஆ கா. துணைக்கால் வாங்கணும். இங் கூட்டல் ஆ நா. ஈச் கூட்டல் ஆ சா. இஞ்ச் கூட்டல் ஆ ஞா. ஈட் கூட்டல் ஆ டா. இன் கூட்டல் ஆ நா. இத் கூட்டல் ஆ தா. இந்த் கூட்டல் ஆ நா. இப் கூட்டல் ஆ பா. இம் கூட்டல் ஆ மா. இ கூட்டல் ஆ யா. இர் கூட்டல் ஆ ரா. இல் கூட்டல் ஆ லா. இவ் கூட்டல் ஆ வா. இழ் கூட்டல் ஆ ரா. இல் கூட்டல் ஆ லா. இர் கூட்டல் ஆ ரா. இன் கூட்டல் ஆ நா. அவ்வளோதான் நம்மளோட உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஆ வரிசை. ஆ வரிசைங்கும் போது நெடில்ல நம்ம படிக்கணும். இ கூட்டல் ஆ கா. எப்படி நம்ம நெடில் எழுத்து நீண்டு ஒலிக்கும்னு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த கா பக்கத்தில் கால் வாங்கி இருக்கும்போது இழுத்து படிக்கணும். கா நா சா ஞா டா அப்படின்னு இழுத்து நீண்ட ஓசையோட படிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை சொல்லித்தரேன். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டே டியூன்.